ஐயா வணக்கம். சந்திரனுக்கு பாவக சுபத்துவம் அப்படிங்கிறத ஒரு சில வீடியோக்களில் அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்கான விஷயங்கள் சார். சந்திரனுக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு பாவக சுபத்துவம், இதைத்தான் அந்த 4 கிலோமீட்டருக்கு இடையில உள்ள இது எதனால் வந்த குழப்பம்னா, ராசி கட்டம் அதனுடைய எல்லை என்ன அப்படிங்கிறத இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கேன். சந்திரனுக்கு பௌர்ணமி சந்திரனுக்கு அந்த பௌர்ணமி சந்திரனுடைய ஒளிமைய புள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட அந்த 3 பாவக அமைப்பில் கண்டிப்பாக சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றன. உதாரணமாக பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 7ஆம் இடத்தில் இருந்தால் 12ஆம் பாவகத்தையும் பார்த்து சுபத்துவப்படுத்துவார். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒளி உச்ச நிலையில் பங்குனி உத்தரம் மீன லக்னம், மீனத்தில் சூரியன், 7ல் இவர் இருப்பார் சந்திரன். இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். 12ல் கிரகமே இல்லை, 12ல் சுபர் கிரக பார்வையும் இல்லை. அவர் வெளிநாட்டு சிட்டிசன். பௌர்ணமி சந்திரனா இல்லாமல் ஒரு அடுத்த சந்திரனா இருக்காது. என்ன விவர்தன், விஷால் விவர்தன். சரிங்க. பௌர்ணமி சந்திரன் இல்லை. அந்த ஒளி அளவை சுருக்கிக்கிட்டே நீங்கள் வரணும் இல்லையா? எப்படி சந்திரன் தேய்பிறையாகும் போது சுருங்கி கொண்டே போகிறாரோ அதை நம்ம மனசில் எடுத்துக்கணும்ல. அதே போல் இருப்பையும் நம்ம எடுத்துக்கலாம். 12ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருந்தாலும் அந்த அந்த பாவகம் அவரை சுற்றி ஒரு ஒளி வட்டம் போட்டுக்கிட்டு அந்த அமைப்பு உண்டு. ஆகவே பௌர்ணமி சந்திரனுடைய ஒளிக்கு ஏற்ப அவர் எப்படி சுருங்கி கொண்டே போகிறார், தேய்பிறையிலிருந்து எப்படி வளர்வரையாகி வளர்ந்துக்கிட்டே போகிறார், இதைத்தானே சுபத்துவ பாவத்துவம்னு சொல்லி கொடுக்குறேன். அதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு போகிறோம். ஓகே, நன்றிங்க. வணக்கம் குருஜி, உங்கள் அன்பு மாணவன் வித்யாபதி சிஎம். குருஜி, இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம் ஆன்லைன் கிளாஸில் சொல்லியிருப்பீங்க. அதாவது குருவோட ராகு சேரும்போது அஸ்தமனம், கிரகணம், சூரியனோட சேரும்போது அஸ்தமனம், சனியோடு சேரும்போது பாபத்துவம் அந்த அமைப்புகள் இருக்குது. இப்போது அதாவது இதில் கொஞ்சம் நுணுக்கமாக என்ன சொல்லியிருப்பீங்கன்னா, ராகுவோட அஸ்தமனம், ராகுவோட கிரகணம் அடையும் போதும் சூரியனோட அஸ்தமனம் அடையும் போதும் குருவினுடைய பார்வை வித்து குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க குருஜி. இப்போது எடுத்துக்காட்டாக மீனத்தில் குரு இருக்கிறாரு, செவ்வாய் கடகத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு, 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த குருவுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு 13 டிகிரி விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சூரியனோடு சேர்ந்து ஒரு 2 டிகிரிக்குள்ளே அஸ்தமனத்தை அடைஞ்சிருந்தா வித்து குறையும் அப்படிங்கிற அடிப்படையில் செவ்வாய்க்கு குருவினுடைய பார்வை கிடைக்குமா? செவ்வாயுடைய பார்வை இருக்கும். செவ்வாய்க்கு குருவின் பார்வை இருக்கும். பார்வையின் பலன்கள் தான் குறையும், அஸ்தங்க பலன்கள் தான் குறையும். அதாவது இது ரொம்ப நுணுக்கமான கேள்வி. செவ்வாய் குருவின் பார்வையில் சுபத்துவப்படுத்தப்படுவார். அஸ்தமனம் ஆகாமல் இருக்கின்ற பார்வையால் 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா, அஸ்தமனம் ஆன குருவின் பார்வையில் 10 மடங்கு குறைஞ்சி ஒரு லட்ச ரூபா கிடைக்கும். இதுதான் பலன். ஓகே குருஜி, அந்த வித்து குறையும்னு சொன்னதுக்கு என்ன அப்படி எடுத்துக்கூடாது? அது கிரகணத்தில் வித்து குறையும். ராகு நீங்கள் கேட்டது அஸ்தங்கம். அதே மாதிரி ராகுவோட கிரகணத்தை அடையும் போது அந்த வித்து சனியோட இணைஞ்சிட்டாரு, வித்து குறையாது குருஜி. நான் அதை தான் அடுத்த கேள்வியாக, சனியோட இணைஞ்சிட்டாரு. ஓகே, சுபத்துவம் குறையும். ஆமாம், தானே குடிகாரனோட சேர்ந்துட்டார். ஆமாம் குருஜி. பக்கத்தில் ஒரு நல்லவன் இருந்தால் ராஜமொழி முழிக்கலாம். பக்கத்தில் ஃப்ரெண்டு குடிகாரன் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது குரு பயந்துக்கிட்டே பார்ப்பார். குரு சனி சேர்க்கை ராகுவோடு சேரும்போது வித்து குறையும். அப்போ அந்த செவ்வாய்க்கு பார்வை ஒளி குறையுது. ஏன்னா ராகு இருள், ராகு கிரகணம் இருள், சூரியன் மாபெரும் ஒளிக்குள்ள ஒளி அடங்குற காரணத்தினால அதனுடைய பலன் குறையும். அதே குருஜி, இது அப்படியே மாற்றிக்கிடுவோம். சனியோட ராகு, சனியோட சூரியன். இப்போ ராகுவோட சனி 2 டிகிரிக்குள்ளே இணையும் போது இதே மீன லக்னமே மீனத்திலேயே அந்த இணைவு நடக்குது. தன்னுடைய 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு இந்த சனி. இப்போ செவ்வாய்க்கும் சனிக்கு இடையில் ஒரு 13 டிகிரி விளக்கம் இருக்குன்னு வைங்க. இப்போ ராகுவோடு சேரும்போது வித்து குறையிறதுனால ஆக்சுவலாக சனியோட ராகு சேர்றது கூடுதல் பாபத்துவம். ஆனால் அந்த பார்வை அமைப்புகளில் செவ்வாய் பாபத்துவம். இந்த வார்த்தையை, இந்த சனி ராகு செவ்வாய் சேர்க்கைக்கு நான் ஒரு தனிப்பட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துவேன். அது என்ன வார்த்தை? கர்ணகடூரம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப உஷாராக இருக்கிறீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் தனித்துவமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். கர்ணகடூரம் என்கின்ற அமைப்பு தான் கரெக்டு. இன்னொன்று, நான் ஒன்றும் கடவுள் இல்லை,
இந்த வித்தை போய் நான் மீட்டர் வச்சு அளந்து பார்க்கல. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறேன். ஓகே குருஜி. ஆனால் இது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கற்பனையான விஷயங்களை நான் சொல்கிறதில்ல. ஜாதகத்தில் அனுபவித்து பார்த்த அமைப்புகளை தான் சொல்கிறேன். பார்வை அமைப்புகளில் நம்ம வித்துன்னு எடுக்காமல் இந்த கர்ணகடூரம் என்கின்ற மாதிரியான பலன்களை மட்டும் எடுங்க. ஓகே குருஜி. ஓகே. செவ்வாயை சனி ராகுவோடு சேர்ந்த சனி பார்த்துட்டாருன்னா செவ்வாய் தொலைஞ்சார். ஆமாம் குருஜி. ஆமாம். கோலை 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 சைக்கோ சைக்கோ கரெக்ட் குருஜி. குற்றச் செயல்கள் செய்யக்கூடியவர் சைக்கோ. என்னையா ஆதாரம்? சைக்கோட ஜாதகத்தை வாங்கி பாருங்க. ஓகே குருஜி. அதாவது மேஷத்தில் செவ்வாய், அதில் ஒரு சுபத்துவ தன்மை இருக்குது. கொல்றான், துப்பாக்கி எடுத்து பாகிஸ்தான் வீரனை கொல்றான், அவனுக்கு மெடல் கிடைக்கும். சனி பார்வையோடு ரவுடியாக இருந்து அக்யூஸ் ஆகி கொல்றான், தண்டனை கிடைக்குது. இதுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. ஓகே குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. இன்னும் ஒரு கேள்வி குருஜி. அதாவது சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் 4 ஆட்சியாக இருக்கிறாரு, புதன் மேசத்தில் இருக்கிறாரு. இந்த சிம்ம லக்னத்திற்கு புதன் 2 மற்றும் 11 குடையவர், 2 மற்றும் 11 குடையவர். இப்போ சஷ்டாஷ்டக தசா புக்தி, செவ்வாய் தசை புதன் புக்தி. இப்போ கெடுபலன்கிறது, இப்போ புதனுடைய 2 வீடுகளுக்கு 2க்கு 8ல் புதன் மறைகிறாரு, 11க்கு முதல்ல 1. சரிங்க குருஜி. சஷ்டாஷ்டகத்திற்கு விதிவிலக்கு, முதல்ல ஸ்தான பலம், 2வது சுபத்துவம். எந்த சமஸ்கிருத மூல நூல்களே இந்த கருத்து இல்லை. எந்த மூல நூல்களே இந்த விதி இல்லை. இது நீங்கள் தாராளமாக நம்முடைய விதியில் நீங்கள் தாராளமாக சொல்லிக்கலாம். சுபத்துவத்துடைய என்னுடைய குருநாதர் சொன்னதுன்னு சொல்லிக்கலாம். இதை குறைஞ்சபட்சம் 10,000 ஜாதகத்தில் நான் பார்த்துருக்குறேன். இது எந்த மூல நூல்லையும் இல்லை. தாராளமாக நீங்கள் சொல்லலாம், தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு அமைப்பில் சஷ்டாஷ்டகம் கெடுதலை மட்டுமே செய்யக்கூடியது. சஷ்டாஷ்டகமான கிரகம் புக்தி நாதன் ஆட்சியாக இருந்தால் கெடுபலன்கள் அறவே இருக்காது. சுபத்துவமாக இருந்தால் கெடுபலன்கள் வேறு மாதிரியாக நடக்கும். இப்போ அடுத்த கேள்வி. இப்போ குருஜி, இப்போ இந்த செவ்வாதசை புதன் புக்தி சஷ்டாஷ்டமாக இருக்கும்போது இந்த பாவத் பாவக விதியை எப்படி நம்ம பயன்படுத்துறது? அவர் 2க்கு 8ல் இருக்கிறாரு புதன், 11க்கு 11ல் இருக்கிறாரு. ஸோ இப்போ கெடுபலன்கள் 2ஆம் பாவகத்தினுடைய கெடுபலன்கள் அதிகமாக இருக்குமா, இல்லை 11ஆம் பாவகத்தினுடைய கெடுபலன்கள் அதிகம்? சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள் தான் 2, 11 ரெண்டுமே இந்த இடத்துல நடக்கவே நடக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார்கள். 2ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார், 11ஆம் அதிபதி அந்த வீட்டிலேயே ஆட்சியாக இருக்கிறார். இல்லை குருஜி, இப்போ சிம்ம லக்னம் புதன் செவ்வாய் வீட்டில் இருக்கிறாரு. ஆமாம், புதன் நீங்கள் எப்படி தெரியுமா இப்போ சொன்னீங்க? 4ஆம் வீட்டில் செவ்வாய், 11ஆம் வீட்டில் புதன் சொன்னீங்க. 10ல் 9ல் குருஜி, மேசத்தில் 9ல் குருஜி, சஷ்டாஷ்டகத்துக்கு 9ல் இருக்கிறார். ஆமாங்க குருஜி. 9ல் யார்? மேசத்தில் புதன் இருக்கார் குருஜி. மேசத்தில் புதன், 2க்கு 11ல் செவ்வாய், 4ல் செவ்வாய் குருஜி. சஷ்டாஷ்டக அமைப்பு. சஷ்டாஷ்டக அமைப்பு. ஆமாங்க குருஜி. இந்த இடத்துல கண்டிப்பாக புதன் மட்டும் புக்தி மட்டும் உங்களுக்கு கெடுதலை செய்யும். அதில் அந்த புதன் புக்தியில் குருஜி இப்போ 2க்கு 8ல் இருக்கிறாரு புதன் பாவத் பாவ விதிப்படி, 11க்கு 11ல் இருக்கிறாரு. அப்போ இதில் பொதுவாக நீங்கள் ஒரு விதி சொல்லியிருக்கிறீங்க, ஒரு பாவகத்திற்கு நீங்களே பதில் சொல்லுங்க. 2ஆம் இடத்தை கெடுபலனை செய்வாரா, 11ஆம் இடத்தை பலனை செய்வாரா? 2ஆம் இடத்தை கெடுபலனை செய்வார். என்ன பதில் உங்ககிட்டே இருக்குல்ல? இல்லை, அதை உங்ககிட்ட கேட்டு கன்ஃபார்ம் இருங்க. தசாநாதனுக்கு 8ல் இருக்கிறார் புதன். ஆமாம் குருஜி. தன் வீட்டிற்கு 8ல் இருக்கிறார் இல்லையா? அப்போ தசாநாதனுக்கு 6ல் இருக்கிறார், தன் வீட்டுக்கு 8ல் இருக்கிறார். இந்த 2ஆம் பாவக பலனை கடுமையான அளவில் செய்வார். சரி, இன்னும் ஒன்றே வச்சிடலாம். இந்த இடத்துல 2ஆம் அதிபதியோடைய மாரக பலனே அங்கே நடக்கும். ஓ, மாரகாதிபதி தன் வீட்டிற்கு 8ல் இருக்கிறார். பாபத்துவமாக இருந்தால் மாரகம் கூட செய்வார். தனம், வாக்கு, குடும்பம் 3ஐயும் கெடுப்பார், புக்தியில் மட்டும். ஓகே குருஜி. ஓகே குருஜி, ரொம்ப நன்றி குருஜி. தேங்க்யூ.